அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சனி பிரதோஷங்க. சனி மகா பிரதோஷம் இன்றைக்கி. பொதுவாகவே பிரதோஷ காலங்கிறது சிவனுக்கு ரொம்ப உகந்த காலம். பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானை வழிபடும்போது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. மேலே நம்ம செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் செய்கிறது இந்த பிரதோஷ வேளையில் நம்ம சிவபெருமானை வில்வையால் அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபடுறோம். இந்த சனி மகா பிரதோஷத்தில் பொதுவாக தான தர்மங்கள் செய்ய ரொம்ப சிறந்த நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் சிறிதளவு தானம் செஞ்சால் கூட அது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கக்கூடியதுங்க. ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். இந்த சனி பிரதோஷத்தை தவறாமல் சிவ வழிபாடை நம்ம மேற்கொள்ளும் போது நமக்கு வாழ்க்கையில் பொருள் செல்வம் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நீண்ட நாள் நோயில் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டில் கலந்துக்கலாங்க. அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் நோய் குணமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கலாம். இந்த பிரதோஷத்தை எப்படி இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை இந்த பிரதோஷ நேரங்க. இந்த நேரில் சிவபெருமான் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போய் அவர் அபிஷேகத்துக்கு தேவையான ஏதேனும் பால், தயிர், நெய், பச்சரிசி, வெல்லம் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு வில்வேலை இருந்தால் அதுவும் வாங்கி கொடுத்து நந்திக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. இந்த சமயத்தில் சிவபெருமானை மனசார வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரிங்க, நீண்ட காலமாக ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோய் தீந்துரும். பொதுவாகவே இன்றைக்கி சனிக்கிழமையில் வர்ற இந்த பிரதோஷத்தில் 3 கடவுளுடைய அம்சங்கள் சேர்ந்துருக்குங்க. ஒன்று, பிரதோஷங்கிறது சிவனுடையது. 2வது, சனிக்கிழமைங்கும்போது அனுச நட்சத்திரத்தில் வருது. அனுச நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் வருது. இன்னொன்று பெருமாளுடைய நாளான சனிக்கிழமையில் வருது. இந்த 3 ஒரு சேர வர்றது ரொம்ப விசேஷங்க. இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யுங்க. நந்தி பகவானுக்கு அவர்கிட்ட நீங்கள் நம்ம எப்போதுமே இந்த பிரதோஷ நாளில் நந்தி பகவானுடைய கொம்புகளுக்கு இடையில தான் நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி தரிசித்து நீங்கள் மனசார வேண்டிக்குங்க. இந்த சனி பிரதோஷத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும், நினச்சது நிறைவேறும். இப்போ சனி பகவானுக்கு எப்படின்னா, அவர் யாருக்காவது தான தர்மம் நம்ம கொடுக்கும்போதும், முக்கியமாக உடல் ஊனமுற்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கும்போது அவர் மனசார மகிழ்ந்து நமக்கு சகல செல்வங்களையும் நமக்கு அந்த தோஷத்தினால, அதாவது சனி தோஷத்தினால இருக்கக்கூடிய அந்த வலிகளை கூட, அதாவது கடுமையான வலிகளை கூட நீக்கி நமக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவாருங்க. நீங்கள் கண்டிஷனாக சிவபெருமான் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி இந்த சனி பிரதோஷம், அதுவும் இந்த வருஷத்தில் கடைசியில் வர்ற சனி பிரதோஷங்க. இதனால் நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க. அது மாத்திரம் இல்லை, சனிக்கிழமையில் இது வருதுனால உங்களால் முடிஞ்ச யாருக்கேனும் கண்டிஷனாக அன்னதானங்கிறது கொடுங்க. கொடுக்கும்போது அந்த உங்களுக்கு பல மடங்காகவே திருப்பி வருங்க. நீங்கள் அங்கே பிரதோஷ நாளில் பொதுவாகவே நம்ம சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நந்தியை ஒரு 9 முறை சுற்றி வாங்க. இப்படி சுற்றி வரும்போது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் இருக்கும். சிவபெருமான் வழிபாடு முடிஞ்சவங்க கண்டிஷனாக இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக சனீஸ்வரன் கோயிலுக்கு முடிஞ்சால் இன்றைக்கி சனீஸ்வரன் கோயிலும் போங்க. முக்கியமாக பொதுவாகவே இந்த சிவன் கோயிலில் நவக்கிரகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அங்கே நீங்கள் நவக்கிரகங்களையும் வழிபட முடியும். இந்த பிரதோஷ வேலையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானையும் வழிபட, அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை கண்டிஷனாக வாங்கி கொடுங்க. முக்கியமாக இன்றைக்கி சனிக்கிழமை ஆனோட நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட எல்லா விஷயமும் இனி ரொம்ப வெற்றியாகவே அமையதுக்குள்ள ஒரு நல்ல நாளுங்க. கண்டிஷனாக இதை செய்யுங்க. சரி, எனக்கு கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டிலே உட்காந்துட்டு கூட நீங்கள் மனசார உங்கள் பூஜை ரூமில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே
சாயந்தரம் வந்து உங்கள் சிவன் படம் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் அவருக்கு முடிஞ்ச வில்வ மேலே பயன்படுத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யுங்க. ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி 108 முறை சொல்லி அந்த பிரதோஷ காலங்க நேரத்தில் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அந்த சமயமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. முக்கியமாக இன்றைக்கி 2 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது உங்கள் கையால் கொடுங்க. இந்த சனி மகா பிரதோஷத்தில் அன்னதானங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க. இதை கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே கண்கூடாக பார்க்க முடியும். நானும் உங்களுக்காக சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சகல செல்வம் செழிப்பும் உண்டாகட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.